குட்டி வ்ளாகோட டே 27 பார்க்கலாமா? காலையில் ஏஞ்சதும் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஓமம் ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது சூடாறினதும் குடித்தா பிரஸ்ட் மில்க் சப்ளையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டே போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டீ. இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பம் செய்யும்போது நம்ம தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலும் ஊற்றினா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா குக்கரில் கூட நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் மாவு போட்டு ஜஸ்ட்டு கலரிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் கூட மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இடியப்பன்றதுனாலேயே நிஷானுக்கு தனியாக செய்ய தேவையில்லை, எல்லாருக்குமே சேர்த்து ஒரே டிஃபன் தான் இன்றைக்கி. வாட்டர்மெலன் நேற்று வாங்கிட்டு வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. அதனால் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதுக்காக சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுட்டேன். சியா சீட்ஸ் இல்லை சப்ஜா சீட்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சப்ஜா சீட்ஸும் சியா சீட்ஸும் வேறு தான். நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடியதுன்றது சப்ஜா சீட்ஸ் தான். அது துளசியோட இலையிலேருந்து கிடைக்கிற விதை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டுமே நம்ம பாடி டெம்பரேச்சர் நல்லா கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய 2 ப்ராடக்ட்ஸ் தான். சப்ஜா சீட் எடுத்திங்கன்னா நீங்கள் அதை சோக் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலெல்லாம் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னும் இருக்குது. ஆனால் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. கால்சியம் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்குது. ஸோ டெய்லி பேஸில் நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டில் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஜூஸ்லலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா குடிப்பாங்க. தேங்காய் பால் செய்கிறதுக்காக தேங்காய் உடைச்சா இன்றைக்கின்னு பார்த்து தேங்காய் ஒழுங்காகவே உடையலை. வீடியோக்காக இன்னொரு தேங்காயெலாம் உடைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தேங்காய் விற்கிற விலைக்கு ஒரு தேங்காய் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து நிற்பாங்க. இத்தினூண்டு தண்ணி தான் இருந்தது. ஆனால் இருந்த தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னான். சரி அதையும் குடிச்சிட்டு நிஷானோட பர்த்டே டெக்கரேஷனுக்காக பண்ணியிருந்த அந்த பலூன் நல்லா உடச்சி போட்டு வீடெல்லாம் யாராக பார்த்தா பயந்துருவாங்க. அந்தளவுக்கு ஆக்கிட்டு போய் குளித்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.